அன்பானவர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது த பைபிள் இன் எ இயர். ஒரு வருடத்தில் திருவிவிலியம் வாசித்து புரிந்து கொள்ள உதவும் இந்த இறை வார்த்தை வாசித்தல் நிகழ்வை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது விண்ணரசி மீடியா. நான் உங்கள் சகோதரன் துளசிகுமார். இறைவார்த்தை வாசித்தல் வழியாக இறைவனின் குரலை கேட்கவும், இறைவனின் கண்கள் வாயிலாக நமது வாழ்வை நோக்கி பார்க்கவும் திருவிவிலியம் வழியாக ஒரு அழகிய பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன். திருவிவிலியத்தில் உள்ள 73 புத்தகங்களில் பரந்து விரிந்து கிடக்கின்ற மனுக்குல மீட்பின் மாபெரும் நிகழ்வை தொடர்ச்சியாக வாசிக்க த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம்லைன் என்ற அட்டவணையின் துணையோடு நாம் வாசிக்கிறோம். இன்று 11ஆவது நாள். இன்று வாசிக்கவிருக்கும் விவிலிய பகுதிகள் தொடக்க நூல் 22, 23 அதிகாரங்கள், யோபு 11, 12 அதிகாரங்கள், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரையுள்ள இறை வார்த்தைகள். TNBCLC திண்டிவனம் வெளியிட்டுள்ள தமிழ் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பின் திருத்திய பதிப்பை நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை நாம் வாசிக்கும்போது இறைவன் நம் அருகில் இருக்கிறார். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் வைகரையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணம் பூட்டினார். தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டார். எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டி கொண்டார். பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தொலைவில் இருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் தொடர்ந்து சேர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லியிருந்த இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டு கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார். அதனால்தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று மீண்டும் ஆபிரகாமை அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிடத் தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பல்கி பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழி மரபின் மூலம் தமக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர்சபாவுக்கு திரும்பி சென்றார்கள். அங்கேயே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். நாகோரின் வழிமரபினர்.
இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் சகோதரன் நாகோருக்கு மில்கா புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் மூத்த மகன் ஊசு, அவன் தம்பி பூசு, ஆராமின் தந்தையான கெமுவேல், கெசேது, அசோ, பில்தாசு, இதிலாபு, பெத்துவேல் ஆகியோர். பெத்துவேல் ரெபாக்காவின் தந்தை. இந்த 8 புதல்வர்களையும் மில்கா ஆபிரகாமின் சகோதரன் நாகோருக்கு பெற்றெடுத்தாள். மேலும் அவனுக்கு மறு மனைவியாகிய ரயுமாவும் தெபாகு, ககாம், தகாசு, மாக்கா என்பவர்களை பெற்றெடுத்தாள். தொடக்க நூல் 23ஆம் அதிகாரம். சாராவின் இறப்பு, மூதாதையரின் கல்லறை. சாரா வாழ்ந்த ஆண்டுகள் 127. கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். சாராவுக்காக புலம்பி அழும் சடங்கிற்கென ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்க முடியுமா என்று கேட்டார். இத்தியர் ஆபிரகாமுக்கு மறுமொழியாக, எம் தலைவரே கேளும், நீர் எங்களுடைய ஒரு வலிமை மிக்க தலைவராய் இருக்கிறேன். எங்கள் கல்லறைகளுள் சிறந்த ஒன்றில் உமது வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்யலாம். வீட்டில் இறந்தாரை என் கல்லறையில் நீர் அடக்கம் செய்ய வேண்டாம் என்று எங்களுள் ஒருவரும் மறுக்க மாட்டார் என்றனர். அப்போது ஆபிரகாம் எழுந்து அந்நாட்டு மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் சோகாரின் மகனான எப்ரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்பேலா குகையை எனக்கு தரும்படி செய்யுங்கள். உங்களிடையே எனக்கு உடைமையான கல்லறை நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு அதை எனக்கு விற்றுவிடும்படி கேளுங்கள் என்றார். இத்தியனான எப்ரோன் மற்ற இத்தியரோடு அமர்ந்திருந்தான். அவன் நகர வாயிலுக்கு வரும் இத்தியர் அனைவரும் கேட்கும்படி ஆபிரகாமை நோக்கி, வேண்டாம் என் தலைவரே, நான் சொல்வதை கேளும். நிலத்தையும் அதிலுள்ள குகையையும் நான் கொடுத்து விடுகிறேன். என் இனத்தார் முன்னிலையிலே அதை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன். வீட்டில் இறந்தாரை அங்கு அடக்கம் செய்வீராக என்றான். அப்போது ஆபிரகாம் அந்நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படியாக எப்ரோனை நோக்கி, நான் சொல்வதை தயவு செய்து கேளும். நிலத்திற்கான பணத்தை தருகிறேன், பெற்றுக்கொள்ளும். அப்பொழுதுதான் என் வீட்டில் இறந்தாரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார். அதற்கு எப்ரோன் ஆபிரகாமை நோக்கி, என் தலைவரே, என் நிலம் 400 வெள்ளிக்காசுகள் தான் பெறும். நமக்குள்ளே இது என்ன? வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்து கொள்ளும் என்றான். எப்ரோன் சொன்னதற்கு இசைந்த ஆபிரகாம் இத்தியர் முன்னிலையில் பேசியபடி 400 வெள்ளிக்காசுகளை அன்றைய வணிக வழக்கிற்கேற்ப நிறுத்து கொடுத்தார். இவ்வாறு மக்பேலாவில் மம்ரே அருகில் எப்ரோனுக்கு சொந்தமாய் இருந்த நிலம், அதிலிருந்த குகை, நிலத்திலும் அதன் எல்லை சுற்றிலும் இருந்த எல்லா மரங்கள் ஆகியவை நகர வாயிலுக்கு வரும் அனைத்து இத்தியர் முன்னிலையிலும் ஆபிரகாமுக்கு உடைமையாயின. இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தன் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். இவ்வாறு அந்நிலமும் அதிலிருந்த குகையும் இத்தியரிடமிருந்து ஆபிரகாமுக்கு உடைமையான கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டன. யோபு 11ஆம் அதிகாரம். கடவுளின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள யோபு தூண்டப்படுதல். அதற்கு நாமாயரான சோப்பார் சொன்ன மறுமொழி, திரளான சொற்கள் பதிலின்றி போகலாமா? மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ? வீண் வார்த்தைகள் மனிதரை வாயடைத்திடுமோ? நீர் நகையாடும் போது உம்மை யாரும் நையாண்டி செய்யாரோ? என் அறிவுரை தூயது. கடவுளின் கண்களுக்கு நான் மாசற்றவன் என்கின்றேன். ஆனால் கடவுளே பேசட்டும். தம் இதழ்களை அவர் உமக்கெதிராய் திறக்கட்டும் என யாரேனும் அவரை வேண்டாரோ? ஞானத்தின் மறைபொருளை அவரே உமக்கு அறிவிக்கட்டும். இரட்டிப்பான அறிவும் திறனும் உடையவர் அவரே. தீமைகளில் சிலவற்றை கடவுள் மறந்தார் என அறிக. கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா? எல்லாம் வல்லவரின் எல்லையை நீர் கண்டுணர இயலுமா? அவை வானங்களை விட உயர்ந்தவை. நீர் என்ன செய்வீர்? அவை பாதாளத்தை விட ஆழமானவை. நீர் எவ்வாறு அறிவீர்? அதன் அளவு பாருலகை விட பரந்தது, ஆழ்கடலை விட அகலமானது. அவர் உம்மை இழுத்து வந்து சிறையில் அடைத்தாலும் அவையின் முன் நிறுத்தினாலும் அவரை தடுப்பார் யார்? ஏனெனில் அவர் மனிதரின் ஒன்றுமில்லாமையை அறிவார்.
தீமையை காண்கின்றார். அத்தீமையை ஒரு பொருட்டாக கருதாதிருப்பாரோ? காட்டு கழுதை குட்டி மனிதனாக பிறந்தால் அறிவிலியும் அறிவு பெறுவான். உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தி உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. உம் கையில் கரை இருக்குமாயின் அதை அப்புறப்படுத்தும். உம் கூடாரத்தின் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். அப்போது உண்மையாகவே நாணமின்றி உம் முகத்தை உயர்த்துவீர். நிலைநிறுத்தப்படுவீர், அஞ்ச மாட்டீர். உம் துயரை நீர் மறந்து போவீர். கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைத்து கொள்ளீர். உம் வாழ்வு நண்பகலிலும் மேலாய் ஒளிரும். காரிருளையும் அது காலை போல் ஆக்கும். நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர். பாதுகாப்பு இருப்பதனால் ஓய்வு கொள்வீர். ஓய்ந்து படுப்பீர். ஒருவரும் உம்மை அச்சுறுத்தார். உம் தயவை நாடி பலரும் வருவர். தீயோரின் கண்கள் மங்கிப்போம். அனைத்து புகலிடமும் அவருக்கு அழிந்து போம். உயிர் பிரிதலே அவர்தம் ஒரே நம்பிக்கை. யோபு 12ஆம் அதிகாரம். வலிமை மிகு செயல்களில் தெரியும் கடவுளின் ஞானம். அதற்கு யோபு உரைத்த மறுமொழியாவது: உண்மையிலும் உண்மை, நீங்கள்தாம் எல்லாம் தெரிந்தவர்கள். உங்களோடு ஞானமும் ஒழிந்துவிடும். உங்களைப் போல அறிவு எனக்கும் உண்டு. உங்களுக்கு நான் தாழ்ந்தவனும் அல்லன். இத்தகையவற்றை யார்தாம் அறியார்? கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பரின் நகைப்புக்கு உள்ளானேன். குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருள் ஆனேன். இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள். அடிசறுக்கி என்னை தாக்குகின்றீர்கள். கொள்ளையரின் கூடாரங்கள் கொழிக்கின்றன. இறைவனை சினந்தழச் செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர். எனினும் விலங்குகளை வினவுங்கள், உங்களுக்கு அவை கற்றுக் கொடுக்கும். வானத்து பறவைகளை கேளுங்கள், அவை உமக்கு அறிவுறுத்தும். அல்லது மண்ணில் உருவனற்றவிடம் பேசுக, அவை உமக்கு கற்பிக்கும். ஆழியின் மீன்களிடம் வேண்டுங்கள், அவை உமக்கு அறிவிக்கும். இவற்றுள் ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதானே இதை செய்ததென அறியாது எது? அவர் கையில்தான் படைப்பு அனைத்தின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன. செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா? முதியோரிடம் ஞானமுண்டு, ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு. ஞானமும் வலிமையும் கடவுளிடமே உள்ளன. ஆலோசனையும் அறிவும் அவருக்கே உரியன. இதோ அவர் இடித்தால் எவரும் எழுப்பிட இயலாது. அவர் சிறையில் அடைத்தால் எவரும் விடுவித்திட முடியாது. இதோ அவர் மழையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம். வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தை அது மூழ்கடிக்கும். வல்லமையும் மதிநுட்பமும் அவருக்கே உரியன. ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரே. அமைச்சர்களை அவர் அறிவிழக்கச் செய்கின்றார். நடுவர்களை அவர் மடையர்களாய் மாற்றுகின்றார். அரசர்களின் அரைக்கட்சியை அவர் அவிழ்க்கின்றார். அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகிறார். குருக்களை தம் நிலையிலிருந்து அவர் விழச் செய்கின்றார். நிலை பெற்ற வலியோரை கவிழ்த்து வீழ்த்துகின்றார். வாய்மையாளரின் வாயை அவர் அடைக்கின்றார். முதியோரின் பகுத்துணர் மதியை பறிக்கின்றார். உயர்குடி மக்கள் மீது அவர் வெறுப்பினை உமிழ்கின்றார். வலியோரின் கச்சையை கழன்று போகச் செய்கின்றார். புரியா புதிர்களை இருளினின்று இலங்கச் செய்கின்றார். காரிருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றார். மக்களினங்களை பெருகச் செய்கின்றார், பின்பு அழிக்கின்றார். மக்களினங்களை பரவச் செய்கின்றார், பின்பு குறையச் செய்கின்றார். மன்னக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அடிக்கின்றார். வாயிலா பால்வழியில் அவர்களை அலைய செய்கின்றார். இருளில் ஒளியிலாது தடவுகின்றார்கள். அவர்களை குடித்தவர்கள் போல் தடுமாற வைக்கின்றார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரையுள்ள இறைவார்த்தைகள். எனவே நீ நீதியையும் நேர்மையும் நடுநிலைமையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும். அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும். அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாய் இருக்கும். மெய்யறிவு உன்னை காத்து கொள்ளும். தீயவரின் வழியினின்றும் வஞ்சகம் பேசும் மனிதரிடமிருந்தும் அது உன்னை பாதுகாக்கும். நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கையினின்று அது உன்னை விடுவிக்கும். அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள், பெருந்தீமை செய்து அக்களிக்கின்றவர்கள். அவர்களுடைய வழிகள் கோணலானவை, அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை. அன்பானவர்களே, நல்ல ஒரு நாளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இறை வார்த்தை வாசித்தல் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி பயணிக்கும்போது இறைவன் அருளிய தானங்களுக்காக நன்றி செலுத்துவதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும்.
அதோடு கூட எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தடைகளையும் சந்தித்து கொண்டே நாம் இறை வார்த்தையை எல்லா நாளும் கேட்பதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். விண்ணரசி மீடியா என்னும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அதன் மூலம் தமிழ் விவிலியத்தை அனைவரும் வாசித்து தியானிக்க உதவுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆன்மாவின் பெயராலே ஆமேன்.